தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்கும் நடவடிக்கைக்கு யார் தடையாக இருந்தாலும் உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். பாலவில் அதாவது கரூரில் வெண்ணெய்மலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 500 ஏக்கர் நிலங்களை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டடம் கட்டி ஆக்கிரமித்துள்ளனர். இவற்றை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்ற அவமதிப்பு ஒரு மனுவை சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, பட்டாக்களை ரத்து செய்துள்ளோம் என்று தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பல ஆண்டுகளாக இதே போன்ற பதிலைத்தான் அதிகாரிகள் கூறுகின்றனர். எனவே இந்த வழக்கில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது பட்டாக்களை ரத்து செய்திருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாலும் எந்தவித தடையும் இல்லை. எனவே ஆக்கிரமிப்பாளர்கள் உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகள் அதிகாரிகள் அகற்றுவதற்கு யாராவது தடையாக இருந்தாலும் அல்லது ஆக்கிரமிப்பில் அகற்றுவதற்கு அதிகாரிகள் எந்த விதமான அச்சுறுத்தல் இருந்தாலும் அவர்கள் மீது உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க எந்தவித தயக்கமும் கொள்ளாது. எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோவில் சொத்துக்களை உடனடியாக மீட்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் மேலும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆக்கிரமிப்பில் இந்த கரூர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்புகளை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.